இப்போ நீங்கள் அந்த பண்ணுற ப்ரெஷர்லாம் பாருங்கள், ஓபிஎஸ் வர வைக்கிறது, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து இல்லைங்க நான் வந்து கூட்டணிலாம் சேர மாட்டாங்கன்னு அந்த 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 ப்ரெஷர் உருவாது. ஓகேங்களா? இது எல்லாம் அதுக்கப்புறம் அதே ஓபிஎஸ்ஸை இவங்களே அடிக்கிறாங்க. ஓபிஎஸ் மேலே ஏற்றி விட்டதும் இவங்க தான், டிஎம்கே தான். எதுக்காக இப்போ ஏற்றி விட்றாங்கன்னா, இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, அதிமுக ஓட் பேங்க் இவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள டம்மி பண்ணுறதுக்காக. இவங்களெல்லாம் வந்து இப்போ அதிமுக வந்து ஒரு பார்ட் வருது, அதே மாதிரி தேமுதிக வராங்க அப்படின்னு உடனே மதிமுக வந்து உடனே வந்து பார்த்துட்டு போயிட்டு பெரும்பான்மையில் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் நிர்பந்தம் என்ன? நேற்று கவின்க்கு விஷயத்துக்கு அந்த ஆணவ கொலைக்கு வந்து நீங்கள் ஒரு சட்டம் இது பண்ணணும், அதை வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் போய் பார்க்கணுன்னா எனக்கு அது சம்வேர் ஸ்பார்க் ஆகுது. என்ன வெளியே சொல்கிற ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் உண்மையாக இருக்குமோ, நீங்கள் உங்களுக்கு பழையபடியே சிங்கிள் நம்பரில் தான் சீட்டு, நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கூட கூட்டணின்னு என்ன நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டிஎம்கே வந்து விக்ட்ரிக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போவாங்க, நமக்கு எப்பவுமே தெரியும். பண ரீதியாக சார் நீங்கள் வந்து சீட்டு கம்மியாக தரேன், உங்களுக்கு மற்ற விஷயங்கள் நான் பார்த்து தரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஒரு விக்ட்ரிக்காக அவங்க வந்து அவங்க ஸ்டாண்டில் சரியாக இருக்காங்க. அப்போ அவங்க கேமை வந்து பாலிடிக்ஸாக தான் பண்ணுறாங்க.